ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜெய் அட்வான்ஸ்க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்ல வந்து ஒரு ஷாக்கிங் அப்டேட்ஸ் இருக்கு. கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமா உயர்ந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, ஜெய் அட்வான்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வந்தாச்சு. ஸோ நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்னும் நெறைய பேருக்கு எரர்னே வருது. ஸோ அதனால தான் நம்ம லைவ் செஷனுமே இன்னும் வரல. ஏன்னா வந்து நெறைய பேருக்கு ரிசல்ட்ஸே இன்னும் வந்து ப்ரொஜெக்ட் ஆகல. ஸோ அங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி ஜெய் அட்வான்ஸோட ரோல் நம்பர், அது மட்டும் இல்லாம டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் குடுத்தாலுமே எரர் டேட்டா அப்படின்னு தான் வருதுங்க. ஸோ எல்லாருக்குமே இப்படி தான் வருது. ஸோ ஷாக்கிங் ஆக வேண்டாம். ஸோ பொறுமையா வெயிட் பண்ணி உங்களோட ரிசல்ட்ஸ பாருங்க. பார்த்த பிறகு உங்களோட ரிசல்ட்ஸ கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம்ல ஃபில் பண்ணுங்க. நாம அதுக்கப்புறமேட்டு லைவ் செஷன்ஸ் வரலாம். லைவ் செஷன்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா அதுக்குண்டான அப்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்ப வந்து நியூஸ் 18ல ஒரு ஷாக்கிங் அப்டேட்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஜெய் அட்வான்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்தாச்சு. இதுல வந்து பர்ட்டிகுலரா எவ்வளோ பேர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணாங்க ஜெய் அட்வான்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,86,000 பீப்பிள்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி 1,80,000 பீப்பிள்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. இதுல குவாலிஃபைட் ஆன ஸ்டூடண்ட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48,248 ஸ்டூடண்ட்ஸ் தான் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மேல் கேண்டிடேட்ல மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 360க்கு 355 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷ அனாலிசிஸ்ல உங்களுக்கு இந்த வருஷம் தான் இந்த அளவு ஹியூஜ் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? 5 மார்க் தாங்க கம்மி. ஸோ டோட்டலா 355 மார்க் எடுத்து R1 ரேங்க் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்னு பார்த்தீங்கன்னா, 360க்கு 332 மார்க்ஸ் வாங்கி உங்களுக்கு டாப் ரேங்கிங்ல வந்திருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு உயரப்போகுது அப்படின்னு. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலயும், ஒவ்வொரு ஜோன்லயும் யார் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்ப வந்து ஓப்பன் சிஆர்எல்ல உங்களுக்கு வந்து ஐஐடி டெல்லியில வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. அதே மாரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஐஐடி டெல்லியில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. ஓபிசி, என்சிஎல் கேட்டகரியில இருக்கிறவங்க ஐஐடி புவனேஸ்வர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில இருக்கிறவங்க ஐஐடி புவனேஸ்வர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட் வந்து ஐஐடி டெல்லியில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் சிஆர்எல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. ஓபிசி, என்சிஎல் வந்து உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து ஐஐடி பாம்பேல, அதே மாரி எஸ்சி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஐஐடி பாம்பேல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து ஐஐடி கவுஹாத்தில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து டாப் 500 ரேங்கிங்ல ஒவ்வொரு ஜோன்லயும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்கோம். ஸோ ஐஐடி பாம்பேல கிட்டத்தட்ட 136 பேர் டாப் 500 ரேங்கிங்குள்ள இருக்காங்க. அதே மாரி ஐஐடி டெல்லியில 122 பேர், ஐஐடி கவுஹாத்தில 5 பேர், ஐஐடி கான்பூர்ல 17 பேர், ஐஐடி புவனேஸ்வர்ல உங்களுக்கு 27 பேர், ஐஐடி மெட்ராஸ்ல 145 பேர், அதே மாரி ஐஐடி ரூர்க்கில 48 பேர் டாப் 500 ரேங்கிங்குள்ள இருக்காங்க. இதுல வந்து ஒவ்வொரு ஜோன்லயும் எவ்வளவு பேர் குவாலிஃபைட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த காலம்ல குடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து டாப் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யார் யாரு அப்படிங்கிறதையும், அவங்களோட ஜெனரல் ரேங்கிங் என்ன, எந்த ஜோன்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்க குடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து டாப் 5 ஒவ்வொரு ஜோன்லயும் எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க, அதுல அவங்களோட சிஆர்எல் ரேங்க் என்ன அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி, ஐஐடி குவஹாத்தி, ஐஐடி கான்பூர், ஐஐடி புவனேஸ்வர், ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி ரூர்க்கி. இதுல வந்து டாப் 5 கேண்டிடேட்ஸ் அவங்களோட ஜெனரல் ரேங்கிங் குடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கட் ஆஃப். ஸோ இந்த வருஷம் வந்து குவாலிஃபையிங் கட் ஆஃப் மார்க்ஸே ரொம்ப ட்ரமாண்டிக்கலா இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஷாக்கிங் அப்டேட்டுங்க. முன்ன சொன்ன மாதிரி தாங்க. நாம வந்து ஒவ்வொரு லைவ் செஷன்ஸ்லயும் சொல்றோம். அதையும் தாண்டி ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றோம். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் உயரப்போகுது. அதையும் தாண்டி உங்களோட கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. அதனால கட் ஆஃப் உயரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே உங்களுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க்ஸ் உயர்ந்திருக்கு. போன வருஷம் வந்து உங்களுக்கு ஜெனரல் ரேங்கிங்கா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு
சப்ஜெக்ட்லயும் மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கணும் அப்படின்னா 8 மார்க்ஸ் எடுத்திருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் 10 மார்க்ஸ். ஸோ அக்ரிகேட் மார்க் வந்து 109 கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 109 மார்க்ஸ்க்கு மேல எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் ரேங்கிங் வரும். போன வருஷம் வந்து உங்களுக்கு 86 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து ஓபிசி, என்சிஎலுக்கு 9 மார்க்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எடுக்கணும். போன வருஷம் வந்து 7 மார்க்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வருஷம் 98 மார்க்ஸ் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் வந்து 77 மார்க்ஸ். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கும் சேம் ஆஸ் தான் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து 98 மார்க்ஸ் குடுத்துருக்காங்க. ஆனா போன வருஷம் வந்து 77. எஸ்சிக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் வந்து 4 மார்க்ஸ் தான். அதே மாரி இந்த வருஷம் அக்ரிகேட் மார்க்ன்னு பார்த்தீங்கன்னா 54 மார்க்ஸ். போன வருஷம் வந்து 43 மார்க்ஸ் தான். அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் சேம் ஆஸ் உங்களுக்கு இங்க 4 மார்க்ஸ் இருந்தது போன வருஷம். இங்க வந்து உங்களுக்கு 43 மார்க்ஸ் இருந்தது. சரிங்களா? ஸோ இந்த பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதே நம்ம இங்க வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. அந்த அளவுக்கு கட் ஆஃப் உயர்ந்திருக்கு. 5 ரவுண்ட் தான் இருக்கு ஐஐடிஸ்க்கு, என்ஐடிஸ்க்கு ஜோசா கவுன்சிலிங்ல. அப்படிங்கும்போது கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு சீட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த தருவாயில நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சேம் ஆஸ் உங்களுக்கு எல்லா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்குமே உங்களுக்கு 5 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எடுத்துருக்கணும். அதே மாதிரி 54 மார்க்ஸ் அக்ரிகேட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போன வருஷம் வந்து உங்களுக்கு 4 மார்க்ஸ் சப்ஜெக்ட் மார்க்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து அக்ரிகேட் மார்க்குங் பார்க்கும்பொழுது 43 மார்க்ஸ் இருந்தது. சரிங்களா? அதே மாதிரி ப்ரிப்பரேட்டரி ரேங்க்குக்கு வந்து 2 மார்க்ஸ் தான் போன வருஷமும் இருந்தது. ஆனா அக்ரிகேட் மார்க்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 மார்க்ஸ் இருந்தது. ஸோ இத பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஹியூஜ் கட் ஆஃப் வந்து உயர்ந்திருக்கு. கரெக்ட்டா நீங்க வந்து ஐஐடிஸ்ல நல்ல ரேங்கிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ அத வந்து கரெக்ட்டா ப்ராம்ப்ட்டா பண்ணுங்க. சப்போஸ் தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு சீட்ஸ் போயிடும். சரிங்களா? அதனால ப்ராம்ப்ட்டா பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.